ஹாய் கைஸ், நம்ம விழுப்புரத்துல இருக்க ஏனாதிமங்கலம் எலிஸ் அணைக்கட்டுக்கு தான் போனோம். அதோட மினி விளாக் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரோடு வைஸ் நல்லாவே இருந்துச்சு. ரெண்டு சைடும் வயல்களோட அந்த கிளைமேட்டுக்கும் ஒரு சூப்பரான ஃபீல். நாங்களும் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். அங்க இருந்து பாக்குற வியூ ரியலி செம்மையா இருந்துச்சு. எல்லாருக்குள்ளயும் ஒருத்தன் இருப்பான், எனக்குள்ளயும் ஒருத்தன் இருக்கான். நான் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் போனை கீழே போட்டுருன்னு சொல்லிட்டு யாரோ எனக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. அதே பயத்துல வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். எங்கடா நம்ம கூட வந்தவன ஒருத்தவனை காணான்னு பார்த்தா தண்ணிக்குள்ள இருக்காரு. நல்லா பாத்துக்கோங்க, இவன் தான் முதல்ல உள்ள குதிச்சவன். அப்புறம் நம்ம பாய்ஸ் எல்லாருமே களத்துல இறங்கி அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தையை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கும் குளிக்கணும்னு ஆசைதான், ஆனா எனக்கு தான் வித்தை காட்ட தெரியாது. இப்ப நான் உட்கார்ந்து இருக்கேன் பாத்தீங்களா, இப்ப நான் உட்கார்ந்ததுனால எனக்கு 3600 ரூபாய் லாஸ். வாங்கி 10 நாள் தான் ஆகுது. ரியல்மி ஏர்பாட்ஸ் போச்சு. இந்த இடத்துல ஆழமும் இல்ல, தண்ணியோட ஃப்ளோவும் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. நிறைய பேர் ஆத்துல இறங்கி விளையாடாதான்னு சொல்லுவாங்க, நானும் அதுதான் சொல்லுவேன். அப்படி நீங்க என்ஜாய் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்பாட்ல நின்று என்ஜாய் பண்ணுங்க. அதுவும் தண்ணியோட ஃப்ளோ கம்மியா இருந்தா மட்டும் தப்பி தவறி இந்த மாதிரி மணல் இருக்கிற ஸ்பாட்டுக்கு மட்டும் போகாதீங்க. நிறைய பேர் ஆத்துல அடிச்சிட்டு போறது, மண்ணுக்குள்ள போறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த சைடுல தான் இருக்கும். முடிஞ்ச வரை அழக ரசிச்சுட்டு மட்டும் போக பாருங்க. அதை நீங்க அனுபவிக்கணும்னு பாத்தீங்கன்னா அழகுல நிறைய ஆபத்தும் இருக்கு. இவ்வளவு சொல்லிட்டு நீ என்னடா அங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. நாங்க இருக்கிற இடம் அந்த அளவுக்கு ரிஸ்க் இல்ல, சேஃப் தான். ஏன்னா பின்னாடி பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு சின்ன பசங்களும் பெரியவங்களும் அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. தண்ணி எப்படி இருந்துன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். நான் கூட சில்லுன்னு இருக்கும்னு நினைச்சேன், ஆனா உண்மையா கதகதன்னு இருந்துச்சு. அப்புறம் நாங்க எல்லாரும் ஆசை தீர தண்ணியில விளையாடிட்டு அலைய தோட்டிட்டு பத்திரமா எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, டாடா. இன்னொரு நல்ல மினி விலாக்ல சந்திப்போம். லவ் யூ ஆல்.